உண்மைகள பேசணும் அப்படின்னா, ஏன் நம்மளால உண்மைகள தெரிஞ்சுக்க முடியல? அதாவது அத கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதோ இவ்வளோ பேர் இருக்காங்க. கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அப்போ உண்மைய யாரோ ஒரு விஞ்ஞானி அல்லது யாரோ அறிஞர்கள் யாரோ ஒருத்தர் தான் அந்த உண்மைய தெரிஞ்சுக்கிறாங்க. அல்லது தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே நமக்கு வெளி உலகத்துக்கு தெரியாம கூட இருக்கலாம். அத தெரிஞ்சுக்கிட்டவங்க நெறைய பேர் இருப்பாங்க. ஆனா, அவங்க எல்லாருமே வெளி உலகத்துக்கு தெரிஞ்சவங்க 1, 2 பேர் தான் அப்படி. அதனால நெறைய பேருக்கு 1, 2 பேருக்கு தான் உண்மைகள் தெரிய வருது. இயற்கையை பற்றிய உண்மைகள் தெரிய வருது. அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இருந்தாலும் பெரும்பாலான மக்கள் நம்ம பார்க்குறம்போது, ஒரு ரொம்ப பெரும்பாலான மக்களுக்கு ஏன் பொய்கள நம்பிக்கிட்டு இருக்காங்க? உண்மைகள் ஏன் அவங்க நம்ப மறுக்கிறாங்க? அப்படின்னா, பொய்கள தான் மூட நம்பிக்கைகள் ஏன் பெரும்பான்மையான மக்கள ஆட்கொண்டிருக்கு அப்படின்னா, அதற்கு காரணமே நாம சாப்பிடுற உணவு தான். உணவுலேருந்து தான் சிந்தனையே ஆரம்பிக்குது. நாம உண்ணுகிற உணவுகள் தான் நம்முடைய சிந்தனையை தீர்மானிக்குது. அப்படி பார்க்கும்போது, இப்போ நாம சாப்பிட்ற உணவுகள் மூட நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய உணவுகளைத்தான் நாம் சாப்பிட்டுட்டு வரோம். மூட நம்பிக்கைகளை உற்பத்தி செய்கிற உணவுகளை நாம் சாப்பிட்டுக்கிட்டு வரோம். அந்த மாதிரியான உணவுகள் தான் அது அதுக்கு காரணம் என்னன்னா உப்பு. நம்ம சொல்கிறோம்ல, உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே. உணவுனா அதில் உப்பு கலந்துருக்கணும். உப்பு இல்லாமல் சாப்பிடும். உப்பை நம்ம உணவு முறையிலேருந்து நம்மளால் பிரித்து பார்க்க முடியல. உப்பை நாம் ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயை. அது ஒரு மாயை தான். உப்பை நாம் ஏற்றுக்கிட்டோம், அதை நம்மளால் பிரிக்க முடியாது. நம்மளுடைய சுவாசம் மாதிரி உப்புங்கிறது நம்முடைய சுவாசத்தோடு இணைஞ்ச மாதிரி நமக்கு ஒரு கற்பனை, ஒரு ஒரு உணர்வு. அது ஒரு மூட நம்பிக்கை. அதுதான் ஒரு தவறான நம்பிக்கை. அது ஒரு தவறான உண்மை. உப்பு நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையோட இணைச்சிக்கிட்டோம். அதை நம்மளால் பிரிக்க முடியாது. உப்பு இல்லாமல் நம்ம உணவில் சாப்பிட முடியாது. நம்முடைய மனித வாழ்க்கை முறையிலேருந்து உப்பை பிரித்து பார்க்கவே முடியாது. அப்படின்னு நாம் உப்பு இல்லாமல் நம்ம உப்பு கலக்காமல் உப்பு சேர்க்காத உணவுகளை நம்ம சமைச்சு சாப்பிடவே முடியாது. அப்படிங்கிற மாதிரி நாம் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் மாயை. அதுதான் பொய். அதுதான் மூட நம்பிக்கை. இந்த மூட நம்பிக்கை தான் மற்ற அனைத்து மூட நம்பிக்கைகளும் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிறது. சாதி, மதம், நிறவரி, அப்புறம் தனி உடைமை மோகம், ஆடம்பர மோகம், சொகுசான வாழ்க்கை முறை, அடிமைத்தனம், ஆண் சர்வாதிகாரம், பெண் அடிமைத்தனம், இப்படிப்பட்ட எல்லா மூட நம்பிக்கைகளுக்கும் இந்த உப்பு கலந்து சமைத்து உண்ணுகிற உணவு முறை தான் மனித உணவு முறை. உப்பு இல்லாமல் மனித உணவு முறை அமையாது அப்படின்னு நம்ம நம்புகிறோம்ல. அந்த மூட நம்பிக்கை தான் மற்ற எல்லா மூட நம்பிக்கைகளுக்கும் அடிப்படையான காரணமாக இருக்குது. அதனால்தான் உலகத்தில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் பொய்களை நம்பிக்கிட்டு இருக்காங்க. உணவுலேருந்து தான் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்குது. நம்முடைய சுவாசம், நம்ம உயிர் வாழ்கிறது எல்லாத்துக்கும் உணவு தான் காரணமாக இருக்குது. அப்போ நாம் உண்ணுகிற உணவே ஒரு பொய்யான நம்பிக்கை அடிப்படையாக இருக்கும்போது, அந்த உணவை உண்டு வளர்கிற இந்த உடம்பு, இந்த மனசு, சிந்திக்கிற சிந்தனை, அறிவு எல்லாமே பொய்யை பற்றியே சிந்திக்குது. அப்போ நம்ம உண்மையை பற்றி சிந்திக்கணும்னா அதுக்கு ஏற்ற ஒரு உணவு முறை தேவை. அது என்ன அப்படின்னா, உப்பு சேர்க்காமல் சமைக்கப்படுற உணவுகள் தான். உப்பு சேர்க்காமல் சமைக்கப்படுகிற உணவுகள் மற்றும் பச்சை காய்கறிகள், பழங்கள், அப்புறம் பயறு வகைகள், பருப்புகள், முட்டை, பால், கீரைகள், கிழங்குகள், இந்த உணவுகளை மாமிசத்தை சாப்பிடக்கூடாது. உப்பு சேர்க்காத மாமிசத்தை சாப்பிடவே முடியாது. மாமிசம் சாப்பிடவும் கூடாது. அது மனிதத்தன்மைக்கு எதிரானது. ஏன்னா மாமிசம் சாப்பிட்றதே ஒரு மூட நம்பிக்கை தான். ஏன்னா மாமிசம் சாப்பிடுவது மனித உணவு முறை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். மனித உயிர்கள் அனைத்து உண்ணிகள் மாமிசம் சாப்பிடுவாங்க. மனித உயிர்கள் நம்ம சமைச்சு சாப்பிட்றதுனால தான் மாமிசத்தை சாப்பிட முடியுது. அதை பச்சையாக சாப்பிட்றதா இருந்தால் நம்மளால் சாப்பிட முடியாது. நன்கு வேக வச்சா மட்டும்தான் அந்த மாமிசத்தையே சாப்பிட முடியும். அதாவது ஒழுங்காக வேக வைக்கப்படாத மாமிசத்தையே கூட நம்மளால் சாப்பிட முடியாது. எவ்வளோதான் மசாலா போட்டிருந்தா கூட அந்த மாமிசம் நல்லா வேகலைன்னா அந்த மாமிசத்தை சாப்பிட முடியாது. உலகத்தில் எங்கேயோ ஒரு சில மக்கள் பச்சையாக கூட மாமிசத்தை சாப்பிடலாம். அதெல்லாம் நம்ம முன்னுதாரணமாக எடுத்துக்க முடியாது. பெரும்பான்மையான மக்கள் மாமிசத்தை எப்படி சாப்பிட்றாங்க? சாப்பிடும்போது நல்லா எப்படி என்ன எதிர்பார்க்குறாங்க? நல்லா வேக வைக்கப்பட்டிருக்கணும், இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. மசாலா சேர்த்துருக்கணும், அந்த மாமிசத்தோட தன்மை தெரியக்கூடாது.
அந்த மாமிசத்தின் தன்மையை மாத்துறதுக்காக தான் மசாலா சேர்க்குறாங்க. நன்கு வேக வைக்கப்பட்டிருக்கணும். எதுக்காக நன்கு வேக வைக்கப்படுகிறாங்க என்றால், அந்த மாமிசத்தை அரைத்து மென்று தின்று உண்பதற்கு ஏற்றவாறு அதனை மாற்றுவதற்காக தான் மாமிசத்தை வந்து நன்கு வேக வைக்கிறாங்க. இப்போ ஏன் மாமிசம் உண்றது மனித உணவு கிடையாது அப்படின்னா, மாமிசம் வந்து இப்போ மாமிச உண்ணிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை இதெல்லாம் வந்து நாயெல்லாம் மாமிச உண்ணி. இதெல்லாம் மிருகங்கள். இவைகளோட தாடை அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, மாமிசத்தை உணவாக உண்ணுகிற மிருகங்களின் தாடை அமைப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா, பக்கவாட்டில் அசையாது. அது வந்து மாமிசத்தை கடித்து துண்டுகளாக மாற்றி அப்படியே விழுங்கக்கூடிய தன்மை கொண்டது. அதன் தாடைகள் பக்கவாட்டில் அசைந்து அதை அரைத்து மென்று அதை கூழாக மாற்றி அதன் பின்பு விழுங்குகிற தன்மை வந்து சிங்கம், புலி, கரடி போன்ற மாமிசங்களை உணவாக உண்ணுகிற மிருகங்களுக்கு கிடையாது. ஆனால் தாவர உண்ணிகளான ஆடு, மாடு, குதிரை, கழுதை, அப்புறம் மான், இந்த மாதிரியான தாவர உண்ணிகளுக்கு அவை உண்ணுகிற அந்த தாவரங்களை சாப்பிடும்போது அதை வந்து பக்கவாட்டில் அந்த தாடை அசைந்து அந்த உண்ணுகிற அந்த உணவை வந்து அரைத்து கூழாக மாற்றி விழுங்குகிற தன்மை கொண்டது தாவர உண்ணிகளின் தாடை அமைப்பு. அப்போது மனித உயிர்களும் வந்து உணவுகளை அரைத்து சாப்பிடுவதற்கு ஏற்றாற்போன்று அது பக்கவாட்டில் அசைந்து உண்ணுகிற உணவுகளை கூழாக மாற்றி அதன் பின்பு தான் அதை விளங்குகிறது. அப்போ நாம அடிப்படையில் தாவர உண்ணிகள் என்பதற்கு இதை விட வேறு நிரூபணம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா மாமிசத்தை வந்து இப்போ மிருகங்கள்லாம் சிங்கம், புலி, கரடி இதெல்லாம் வந்து மாமிசத்தை பச்சையாக சாப்பிடும். ஆனால் நாம் சாப்பிட மாட்டோம். பச்சையாக நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால தான் நல்லா வேக வச்சு நம்முடைய இது வந்து அரைத்து சாப்பிடுவது தான். மாமிசத்தை சாப்பிட்ற அந்த மிருகங்கள்லாம் வந்து அந்த மாமிசத்தை, அதாவது சிங்கம், புலி, கரடிலாம் என்ன பண்ணுதுன்னா மாமிசத்தை கடித்து துண்டுகளாக மாற்றி அப்படியே விழுங்குகின்றன. ஆனால் நாம் மாமிசத்தை எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னா, நம்ம அரைச்சி தான் சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம தாவர உணவுகள், தாவரங்களை அப்படி தான் சாப்பிடுவோம். அதனால் வந்து மாமிசத்தை வந்து தாவர உணவுகளை போன்று மென்று தின்பதற்கு ஏற்றவாறு மாற்றுவதற்காக மென்று தின்று அரைப்பதற்கு ஏற்றவாறு நம்ம வேக வைக்கிறோம். அப்போ நாம் என்ன ஒரு மாமிசத்தை சாப்பிட்டா கூட ஒரு தாவர உணவுகளை சாப்பிடுவது போன்ற உணர்வுடன் தான் நாம் மாமிசத்தையும் சாப்பிடுகிறோம். அதற்காக தான் அதனை வேக வைக்கிறோம். பச்சையாக மாமிசத்தை சாப்பிட்டால் அதை வந்து நம்ம அரைக்க முடியாது. பக்கவாட்டில் தாடைகள் அசைந்து கொடுத்து அதை அரைத்து மென்று தின்று கூழாக மாற்றி விழுங்க முடியாது. அதற்காக தான் நம்ம வேக வைக்கிறோம். ஆனால் மாமிசத்தை உணவாக உண்ணுகிற மாமிச உண்ணிகளான சிங்கம், புலி, கரடிகளெல்லாம் அந்த மாமிசத்தை எப்படி சாப்பிடுகின்றனால் கடித்து துண்டுகளாக அப்படியே மாற்றி விழுங்குகிறது. அவதன் தாடைகள் பக்கவாட்டில் அசையாது. தாவர உண்ணிகளான அனைத்து உயிரினங்களுக்குமே ஆடு, மாடு, குதிரை, கழுதை, மான் இது போன்று தாவர உண்ணிகளான அனைத்து உயிர்களுடைய தாடைகளும் பக்கவாட்டில் அசையும். நம்முடைய தாடைகளும் மனித உயிர்களின் தாடைகளும் பக்கவாட்டில் அசையும். நாம் தாவர உண்ணிகள் என்பதற்கு இதைவிட சிறந்த உதாரணம் வேறு எதுவும் கிடையாது. மேலும் அப்படி இருக்கும்போது மாமிசத்தை ஜீரணிக்கிற அது நம்ம வந்து வேக வச்சு அதனுடைய தன்மையை என்னவா மாற்றினா கூட அது மாமிசம் என்கிற கருத்து நமக்கு இருக்குது. ஒரு கருத்தையே அது மாமிசம் என்கிற மாமிச உணவு என்கிற கருத்தை மனதில் பதித்து கொண்டு தான் நம்ம அந்த உணவெல்லாம் சாப்பிட்றோம். அதை கிரகிச்சிக்கிற தன்மை நம்ம உடம்புக்கு கிடையாது. அதை செரிமானம் செய்கிற திறன் வந்து நம்ம உடம்புக்கு கிடையாது. அதை செரிமானம் செய்கிற என்சைம்கள் நமது உடலில் சுரப்பது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. மாமிசத்தை வந்து எந்த வடிவில் நம்ம சாப்பிட்டாலும் அதை நம்ம உடம்பு ஏற்றுக்காது. ஏன்னா நம்ம தாவர உண்ணிகள். எந்த தாவர உண்ணிகளும் மாமிசத்தை உணவாக சாப்பிடாது. அது மாதிரி மாமிச உண்ணிகள் வந்து தாவரத்தை உணவாக சாப்பிடாது. அப்படின்னு இருக்கும்போது அப்போது மாமிசத்தை உண்ணும்போது நாம் வந்து அது ஒரு பொய்யான உணவு தான், பொய்யான நம்பிக்கை. மாமிசம் என்பது மனித உணவு என்பது ஒரு பொய்யான நம்பிக்கை. அப்போ அது ஒரு மூட நம்பிக்கை தான். மாமிசத்தை உண்றதும் ஒரு மூட நம்பிக்கை. பொய்யான நம்பிக்கைக்கு இன்னொரு பேர் தான் மூட நம்பிக்கை. அப்போ மாமிச உணவுகளை உணவாக உண்பதும் ஒரு மூட நம்பிக்கை தான். அப்போ மாமிச உணவுகளை உணவாக உட்கொண்டால் நாம் வந்து நமது சிந்தனைகள் எல்லாமே மூட நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டு தான் அது அமையும். அதனால் நாம் வந்து இந்த வாழ்க்கைங்கிறது உணவால் தான் உருவாகிறது. இந்த வாழ்க்கை என்பது என்னதுன்னா உடலுக்கு தான் அந்த வாழ்க்கையின் மூலதனமே இந்த உடம்பு தான். இந்த உடம்பு எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? உணவால் உருவாக்கப்படுகிறது. உணவு சாப்பிட்றதுனால இந்த உடல் வந்து உருவாகிறது. அப்போ அந்த உடல் தான் உடலுக்கு தான் அந்த வாழ்க்கை வந்து
மூட நம்பிக்கை இல்லாமல் அமைய வேண்டுமென்றால் நம்ம மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது. நம்முடைய சாப்பாடு தான் நம்முடைய சிந்தனையை தீர்மானிக்குது. மேலும் வந்து நீங்கள் மாடு சாப்பிட்றீங்க அல்லது ஆடு சாப்பிட்றீங்க, நீங்கள் சாப்பிட்ற ஆட்டை உங்கள் கையாலே உங்களால் கொல்ல முடியுமா? நீங்கள் சாப்பிட்ற மாட்டை உங்களை கையாலே நீங்கள் கொல்ல முடியுமா? கொன்று நீங்கள் சமைச்சு யாரோ கசாப்பு கடைக்காரங்க சமைச்சு கொடுக்குறாங்க, வெட்டி கொடுக்குறாங்க, அதனால எனக்கு 2 கிலோ கொடு 3 கிலோ கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்றீங்க. ஆனால் உங்களாலே ஒரு மாட்டை கொல்ல முடியும் அப்படின்னா மட்டும்தான் உங்களை எத்தனை பேரால் முடியும்? மாட்டுக்கறி சாப்பிட்ற எத்தனை பேரால் மாட்டை தன்னுடைய கையாலே கொல்ல முடியும்? முடியாது தானே. ஆனால் மிருகங்கள், சிங்கம், புலி, கரடிலாம் அப்படி தான். தான் சாப்பிடுகிற ஆடு, மாடு, மான் இதையெல்லாம் தன்னுடைய வாயால் பற்களால் கடித்து கொன்று குதறி அப்படி கொலை செய்து தான் சாப்பிடுகிறது. அத்தகைய மனநிலை அதற்கு எளிதாக இருக்கிறது. ஆனால் மனித உயிர்களுக்கு அத்தகைய மனநிலை கிடையாது. தாவர உண்ணிகளான ஆடு, மாடு இவற்றிற்கு சிங்கம், புலி, கரடி போன்ற மிருகங்களை போன்ற கொலைவெறி என்பது கிடையாது. அதனால் நம்முடைய உணவு வந்து மாமிசம் கிடையாது. அதுபோன்று உப்புங்கிறது உப்பு நாம் இன்றைக்கி உப்பு உணவில் கலந்து சாப்பிட்றோம், உணவு முறையில் உப்பை தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையும் பொய்யானது. அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உப்பு இன்றைக்கி நம்ம கை கிடைக்குதுன்னா, நம்ம கடையில் போய் உப்பு வாங்குறோன்னா அதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னா, வாகனங்கள் தான் காரணம், மோட்டார் வாகனங்கள் தான் காரணம். மோட்டார் வாகனங்கள் கடற்கரையில் உப்பு உற்பத்தி செய்து அந்த உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட உப்பை வாகனங்களில் ஏற்றி கடைகளில் இறக்கி அதனை விற்பனை செய்கிறார்கள். அதனால தான் நம்ம உப்பு வாங்க முடியுது. இன்றைக்கி கடற்கரையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் மக்கள் இருக்கிறாங்கன்னு வச்சு, அந்த மாதிரியான மக்கள்லாம் இந்த மோட்டார் வாகனங்கள் இல்லைன்னா எப்படி அவங்களால உப்பை வாங்க முடியும்? இப்போ எப்படி அவங்களால உப்பை வாங்க முடியாது. இன்னும் உப்பு நமக்கு கையில் கிடைக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, வியாபாரம், பணம் எனும் நடைமுறை, விற்பனை, பணம் எனும் நடைமுறை, இதெல்லாம் தான் நம்ம உப்பு நம்ம கைக்கு எளிதாக கிடைப்பதற்கு காரணம். அப்போ பணம் எனும் நடைமுறை இல்லை என்றால் என்னாகும்? மோட்டார் வாகனங்கள் இந்த உலகில் இல்லை என்றால் என்னவாகும்? உப்பை யாரும் வியாபாரம் செய்ய மாட்டாங்க, விற்பனை செய்ய மாட்டாங்க. பணத்தை சம்பாதிப்பதற்காக மட்டும்தான் உப்பு என்பது உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்பட்டு மக்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதை மோட்டார் வாகனங்கள் இருப்பதால் தான், அல்லது மாட்டு வண்டி சக்கரங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் மாட்டு வண்டிகளில் உப்பு ஏற்றப்பட்டு உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு கடற்கரையிலிருந்து வெகு தூரத்தில் உள்ள மக்களுக்கு, வாழ்கிற மக்களுக்கு, வெகு தூரத்தில் வசிக்கிற மக்களுக்கு உப்பு எடுத்து செல்லப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி மோட்டார் வாகனங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் கொடைக்கானல், ஊட்டி இது மாதிரி மலை பிரதேசங்களில் வசிக்கிற மக்கள், மலை உச்சியில் வசிக்கிற மக்களுக்கு உப்பு கிடைச்சிருக்காது. அவங்க வெளி உலகோடு அவர்களை தொடர்புபடுத்தவே முடியாது. அவர்களுக்கு அந்த மாதிரி வழித்தடமும் கூட கிடையாது. மலைகள் தான் தங்களுடைய வாழ்க்கை உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் உப்பு என்பது கிடைக்கவே கிடைக்காது. இப்படி உப்பு கலந்து உணவை சமைக்காமல், அதாவது உணவு சமைப்பதற்காக உப்பை பயன்படுத்தாமல் மக்கள் உலகில் நிறைய மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. எப்போன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கலாம். ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்தில் பெரும்பாலும் நிறைய மக்கள் உப்பு சேர்த்து சமைக்காத உணவுகளைத்தான் சாப்பிட்டு வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களின் கைகளில் உப்பை கொண்டு சேர்ப்பதற்கான நடைமுறைகள் அப்போது இல்லை. ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பணம் எனும் நடைமுறை அந்த அளவுக்கு பணம் எனும் நடைமுறையால் மக்கள் ஈர்க்கப்படவில்லை. பெரும்பாலான விவசாயிகள் தங்கள் விவசாய நிலத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறிகளை சாப்பிட்டார்கள். சேமித்து வைத்த தானியங்களை சமைச்சு சாப்பிட்டாங்க. அப்புறம் ரொம்பவும் மலை உச்சியில் வாழ்கிற மக்கள், பழங்குடி மக்கள், காடுகளில் வாழ்கிற மக்கள், இவர்களுக்கெல்லாம் உப்பு கொண்டு சேர்க்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் அவர்கள் உப்பு சேர்க்காத உணவுகளை தான் சாப்பிட்டு இருப்பார்கள், வேறு வழி இல்லாமல். நீங்கள் கொஞ்சம் கற்பனை செய்து பார்த்தால் அது உங்களுக்கே புரியும். ஆக இப்போ இன்னைக்கு நமக்கு உப்பு கையில் கிடைக்குதுன்னா அது காரணம் மோட்டார் வாகனங்களும் பணம் எனும் நடைமுறையும் தான். நாம் பணம் கொடுத்தால் நமக்கு உப்பு கிடைக்கிறது. பணம் எனும் நடைமுறை இல்லை என்றால், இந்த உலகில் பணம் எனும் நடைமுறையே இல்லை என்றால்
நம்ம வந்து நமக்காக யாரும் உப்பை உற்பத்தி செய்து நமது கைகளில் கொண்டு சேர்க்க மாட்டார்கள். பணம் கொடுத்து இந்த உலகில் எந்த பொருளையுமே வாங்க முடியாது என்றால், பணத்திற்கு மதிப்பே இல்லை என்றால், அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, உப்பை வந்து நம்ம பணம் கொடுத்து வாங்கவே முடியாது. அப்போ யாரும் உப்பை உற்பத்தி செய்ய மாட்டாங்க. அப்போ அவரவர்களுக்கு ஒருவேளை அவரவர்களுக்கு தேவையான உப்பை அவரவர்களே உற்பத்தி செய்து கொள்வார்களே. ஆனால் அந்த வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா, கடற்கரையில் எந்த மக்கள் வசிக்கிறார்களோ அந்த மக்கள் மட்டும்தான் அவரவர்களுக்கு தேவையான உப்பினை உற்பத்தி செய்து தங்கள் உணவு சமைப்பதற்காக பயன்படுத்தி கொள்வார்கள். கடற்கரையிலிருந்து வெகு தூரத்தில் உள்ள மக்களால் அப்படி உப்பை உற்பத்தி செய்து உப்பளங்களில் உற்பத்தி செய்து உணவு சமைப்பதற்காக பயன்படுத்தி கொள்ளவே முடியாது. அதனால் உப்பு வந்து மனித வாழ்க்கை முறையோடு பிரிக்க முடியாத ஒரு பொருள் என்று நாம் நம்புவது ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கை. அந்த மூட நம்பிக்கை தான் நம்ம உப்பு மேலே வச்சுருக்கிற அந்த மூட நம்பிக்கை தான் நம்ம அந்த அளவுக்கு உப்பு மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து உப்பு சேர்த்து சமைக்கப்படாத உணவுகளை உண்ணாமல் உண்பதை நம்ம வழக்கமாக வச்சிட்ருக்குறோம். அப்போ இந்த நம்பிக்கை தான் இது ஒரு மூட நம்பிக்கை. ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு 2040க்கு அப்புறம் வந்து தற்போதைய இயந்திர அறிவியல் உலகம் வந்து எப்போதும் வந்து தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் வந்து எப்போதுமே உயிர்ப்போடு இருக்கும். நாம் இப்படி தான் வாழ்வோம், மோட்டார் வாகனங்கள்லாம் இருக்குது, இப்படி தான் நம்ம வாழ்வோம், இந்த வாழ்க்கை இப்படி நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போய் படித்து அப்புறம் வேலை தேடி இதுதான் வந்து நிரந்தரமான வாழ்க்கை முறை, இப்படி தான் இன்னும் 100 வருஷம் கழிச்சும் 1000 வருஷம் கழிச்சும் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம், 1000 வருஷம் கழித்து நம்ம மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சிருவோம், அப்போ வந்து வேற்று கிரகத்துக்கெல்லாம் போயிடுவோம். ஆக இந்த முன்னேற்றம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இப்போ இருக்கிற வாழ்க்கை முறை வந்து நாளைக்கு அல்லது இன்னும் 100 வருஷம் கழிச்சு அல்லது 200 வருஷம் கழிச்சும் இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நாம் நம்பிட்டு இருக்கோம். அதுவும் ஒரு மூட நம்பிக்கை தான். ஏன்னா தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பெரும்பாலான மக்கள் மகிழ்ச்சியாக வாழவில்லை. எல்லாரும் புலம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய புகார்கள் வருது, நிறைய புலம்பல்கள். அதாவது விளையாட முடியல, உடல் உழைப்பு இல்லை, அதனால் நோய்கள் வருது, உடல் பருமன், உடலில் உறுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புலம்பல்கள் அது வந்து நம்ம பார்க்குறோம் தினசரி வாழ்க்கையில். இன்றைக்கி இப்போது ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல உடல் உழைப்பு இருந்தது. இப்போ ஒரு 50-60 வருஷம் தான் இருந்தது. ஏகப்பட்ட புலம்பல்கள், புகார்கள். மக்கள் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையை வந்து ஒப்பிட்டு இப்போது உள்ள வாழ்க்கையோடு ஒப்பிட்டு எல்லாருமே வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தற்போதுள்ள வாழ்க்கை முறையை ஏற்றுக்கவே முடியல. 50 வருஷத்துக்கே எப்படின்னா நம்ம 50 வருஷம்தான் பயணித்திருக்கிறோம். அதாவது உடல் உழைப்பு இல்லாத தற்போதைய வாழ்க்கை முறையின் வயது வந்து ஒரு 50 வயசுன்னு சொல்லலாம். 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே உடல் உழைப்பில் ஈடுபட்டார்கள். பெரும்பாலான மக்கள் விளையாடினார்கள், ஆடினார்கள், பாடினார்கள். ஆனால் 50 வருஷமாக தான் இந்த இயந்திர அறிவியல் உலக முன்னேற்றம், பள்ளிக்கூடங்கள், புத்தகங்கள், கல்லூரிகள், தொழிற்சாலைகள் இது போன்ற முன்னேற்றங்கள் மக்களை உடல் உழைப்பு இல்லாமல் செய்துவிட்டது. அப்போ அதனால் ஏற்படுற பக்க விளைவுகளே மக்களால் தாங்க முடியல. உடலில் உறுதி இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறது இல்லை, அன்பு இல்லை, பாசம் இல்லை, உடல் நோய்கள், பருமன், வன்முறை உணர்ச்சி, தனிமை, உறவு முறை இல்லாத, அன்பு பாசம் இல்லாத, மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை முறை, கலப்படம் மிகுந்த உணவு முறைகள், ரசாயன உரங்களால் உற்பத்தி செய்யப்படும் உணவு முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் மனித வாழ்க்கை முறை நாசமாக போச்சு. அப்போ ஒரு 50 வருஷத்துக்கே மனித வாழ்க்கை முறை இப்படி நாசமாக போச்சுன்னா இன்னும் 100 வருஷம், இன்னும் 200 வருஷம், 300 வருஷம்லாம் 400 வருஷம்லாம் போனால் மனித உயிரினமே முற்றிலும் அழிந்து போய்விடும். மனித உயிரினம் வந்து முற்றிலும், அதாவது இப்போதுள்ள நிலை வந்து அப்படியே முன்னேறிக்கிட்டே போயிட்டு இருந்ததுன்னா எதிர்கால உலகம் ரொம்ப நவீனமாயிடும். அப்படியே ஆகாயத்தில் மக்கள் வந்து அவரவர்கள் வாகனங்களில் பறந்து தான் செல்வார்கள், வேற்றுக்கிரகங்களுக்கு போய் விடுவார்கள். இப்படி அப்போ வந்து அதனால் ஏற்படுற பக்க விளைவு அதை யாரும் யோசிக்கிறதில்ல. ஏன்னா இப்போ இருக்கிற முன்னேற்றத்துக்கே மக்களோட உடல்நிலை மிக மோசமாயிடுச்சு. எல்லாரும் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். அன்பு செலுத்துவதற்கு ஆள் இல்லை, பேசுவதற்கு ஆள் இல்லை, விளையாடுவதற்கு ஆள் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஒன்றா சேர்ந்து ஒரு விளையாடுறதுக்கு ஆள் கிடைக்கிறதில்ல, ஒரு பாட்டு நடனம் ஆடுறதுக்கு, இப்படி எல்லாமே சோம்பேறித்தனமாக போச்சு.
அப்போ இதெல்லாம் தாங்கிக்க முடியல. அப்போ மக்கள் வந்து திரும்பவும் அந்த பழைய காலத்துக்கே போகணும். ஒரு உடல் உழைப்பு சார்ந்த, இயற்கை சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழணும். இன்னும் நிறைய காலம் வாழணும். மகிழ்ச்சியாக வாழணும். இயந்திரங்கள் போல தற்போது வாழ்வதைப் போன்று வாழாமல் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சி ஏங்குறாங்க. இந்த ஏக்கம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, தற்போதைய வாழ்க்கை முறை வந்து நம்பிக்கை இல்லாமல் போயிடும். இப்போவே பெரும்பாலான மக்களுக்கு தற்போதுள்ள வாழ்க்கை வந்து சலிப்பையும் வெறுப்பையும் ஏற்படுத்திடுச்சு. இப்போ வந்து சொல்லப்போனால் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு தொலைபேசி செல்ஃபோன் வந்து ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. அதில் நிறைய பேசினாங்க. இன்றைக்கி செல்ஃபோனில் பேசுகிறவங்க ரொம்ப குறைவாயிட்டாங்க. செல்ஃபோன் வந்து என்னென்னா இப்போ நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டு அது நம்மளை வந்து ஒரு மகிழ்ச்சியாக வைப்பதற்கு அதில் புது புது அம்சங்கள் சேர்க்குறாங்க. செல்ஃபோனில் படம் பார்க்குற மாதிரி, ஸ்மார்ட் ஃபோன் வர மாதிரி, அதில் வந்து செய்திகள் எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி, அதிலே பேங்கிங் எல்லாம் ஒர்க் எல்லாம். இதுவும் இன்னொரு 10 வருஷத்தில் சலிச்சு போயிடும். புதுசாக அதில் சேர்த்துக்கிறதுக்கு அதில் ஒன்றும் இல்லை. ஒரு கட்டத்து வரைக்கும் தான் அதில் வந்து புது புது விஷயங்களை சேர்க்க முடியும். இதனால் எல்லாமே வந்து சலிப்பை தான் ஏற்படுத்தும். ஒரு 5 வருஷத்தில் சலிப்பை ஏற்படுத்திடும். 10 வருஷம் சலிப்பை ஏற்படுத்திடும். ஆக இது எல்லாமே வந்து ஒரு கட்டத்தில் வந்து சலிப்பை ஏற்படுத்தி விடும். அப்போது சலிப்பை ஏற்படுத்திச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? தற்போதைய இயந்திர அறிவியல் உலகம் வந்து மக்கள் வந்து மீண்டும் வந்து நம்பிக்கை இழந்து இந்த உலகை ஒரு முடிவு கொண்டு வர பார்ப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, இன்னொரு நெருக்கடி என்ன ஆகுதுனாக்கா, இந்த உலகத்தில் பயணிக்க நமக்கு நோய்களும் அதிகமாகிட்டே இருக்குது. உடலில் வந்து ஆரோக்கியம் இல்லை. உடல் பற்றி அன்பு செலுத்த முடியல. இந்த மகிழ்ச்சியற்ற வாழ்க்கை முறையோடு எத்தனை காலத்திற்கு தான் நாம் வந்து இந்த இயந்திரங்களை பார்த்து வியந்து கொண்டிருப்பது? இந்த மகிழ்ச்சியற்ற வாழ்க்கை முறை, இயந்திர வாழ்க்கை முறையை வந்து நம்ம எத்தனை காலத்திற்கு தான் சகித்து கொண்டிருப்பது? அதாவது நமக்கு வந்து நாம் மிகப்பெரிய தவிப்பில் இருக்கோம். அதாவது என்னென்னா, அன்பு இல்லை, பாசம் இல்லை, ஒரு ஒற்றுமை இல்லை, உறவு முறை இல்லை, தனிமைப்படுத்தப்படுகிறோம், பிழைப்பதற்காக நாடு கடத்தப்படுகிறோம், பிழைப்பதற்காக ஊரை விட்டு ஓடுகிறோம், குடும்பத்தை விட்டு பிரிந்து இப்படி நாடோடிகளாக அனாதைகளாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்படி வந்து நம்ம இதை எத்தனை வருஷத்துக்கு இப்படிப்பட்ட மனிதர்களை சமாதானப்படுத்துவதற்கு தான் இந்த தொலைபேசி, ஸ்மார்ட் ஃபோனு, திரைப்படம், சினிமா இது எல்லாம் என்னன்னாக்கா அழுகிற குழந்தைக்கு ஒரு நிலவை காட்டி சோறுட்டுற மாதிரி தான். இது ஒரு சமாதானப்படுத்துகிற முயற்சி தான். தனிமைப்படுத்தப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, மகிழ்ச்சியற்ற வாழ்க்கைக்குள் திணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையில் அவதிப்படுகிற மக்களை சமாதானப்படுத்துவதற்கு மட்டும்தான் இந்த தொலைபேசி, காங்கிரீட் கட்டிடங்கள் இதெல்லாம் உதவும். மற்றபடி மனித உயிர்களுக்கு எப்போவுமே நிரந்தரமான சந்தோஷத்தை எது கொடுக்கும் அப்படின்னா, ஒரு குடும்பமாக, ஒற்றுமையாக, மகிழ்ச்சியாக, உடல் ஆரோக்கியத்துடன் அமைதியாக வாழ்கிற, இயற்கையோடு இணைந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை முறை மட்டும்தான் மனித உயிர்களுக்கு மகிழ்ச்சியை, இன்பத்தை கொடுக்கும். அப்போ அப்படின்னா கண்டிப்பாக இப்போ தற்போதுள்ள உலகம் வந்து ஒரு கட்டத்தில் செயலிழந்துடும். அது ரொம்ப விரைவாகவே நடக்கும். இப்போ பள்ளிக்கூடத்துக்கு இப்போ அது வந்து கூடிய சீக்கிரத்தில் விரைவாகவே நடக்கும். அது தற்போதைய உலகம் வந்து செயலிழந்து போகிற அந்த நிலை வந்து கூடிய விரைவில் நடக்கும். அது நடப்பதற்கான ரொம்பவும் உறுதியான, நம்பகமான ஒரு நம்பிக்கை, அந்த அளவுக்கு இந்த உலகம் செயலிழந்து போயிடும்பா அப்படிங்கிறதுக்கு, இல்லைப்பா மக்கள்லாம் அன்பு இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் இருக்காங்க, அதனால் மக்களுக்கு இந்த உலகம் பிடிக்கல, அதனால் இது செயலிழந்து போயிடும் அப்படிங்கிற தகவல் வந்து போதுமானதாக இருக்காது. ஆனால் அதை விட திருப்தி தருகிற தகவலாக இருக்காது. அதை விட நம்பும்படியான ஒரு தகவலை நான் சொல்லுகிறேன். வேறு என்னவென்றால், மனித உயிர்களாகி முழுமையடைகிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.